ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார், நீங்கள் மதியற்றவர்களாயிராமல். நாம் மதி அற்றவர்கள் என்று சொன்னா ஞானம் இல்லாதவங்கள இராதபடிக்கு நாம் ஒன்று செய்ய வேண்டுமா? கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டுமா? சில நேரங்கள்ல நம்ம சொல்லுவோம், ஐயோ நான் மதியீனமாய் செய்து விட்டேனே, முட்டாள்தனமா செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்காம இங்க கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நம்ம கர்த்தருடைய சித்தத்தை இன்னது அப்படின்றத உணர்ந்துகிட்டாலே மதியற்றவர்களாய் இருக்க மாட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதாகமத்தில் அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லி போயிருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் என்னது என்று அறிந்து கொண்டு நான் ஒரு 3 காரியத்தை மாத்திரத்துல சொல்றேன். முதலாவது, நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டுடைய சித்தம் என்னவென்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 1 தெசலோனிக்கேய 4ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 3வது வசனத்துல இவனமாய் எழுதப்பட்டிருக்கும். பவுல் எழுதுறாரு, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவராக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோகிச்சு கேட்ட உடன்படாமல் என்று சொல்லி இதுல அவர் எழுதுவார், உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டதை பரிசுத்தமாயும் கனமுள்ளதாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து என்று சொல்லி அங்கே அப்படியே எழுதுவாரு. 7ஆம் வசனம் சொல்லுவாரு, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று. இங்கு ஆண்டவர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார், அழைத்தார் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் அறிய வேண்டும். அதுக்காக தான் அவர் சொல்றார், இன்னதென்று நீங்கள் உணர வேண்டும். ஆண்டுடைய சித்தம் என்னது அப்படின்றத முதல்ல நம்ம உணரணும். சித்தத்தை புரியாம இந்த பூமியில நம்ம ஒரு பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. அதனால தான் அங்க சொல்றாரு, முதல்ல சித்தத்தை நீங்க புரிந்துக்கோங்க. அது என்ன? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அப்ப பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்று அவர் விரும்பினதுனாலதான் பாவத்தை சுமந்து தீர்க்க இந்த பூமிக்குள்ள வந்தார். அப்படின்னா அர்த்தம் என்ன? எல்லாருமே பரிசுத்தமாக வேண்டும். எல்லாருடைய பாவத்தையும், வசனம் சொல்லுதோ, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு நம்முடைய பாவத்தை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டு. இப்ப எல்லாருடைய பாவத்தையும் அவரே சுமந்துகிறாருன்னா அவர் என்ன விரும்புறாரு? எல்லா மனுக்குலமும் பரிசுத்தமாக வேண்டும், எல்லா மனுஷனும் பரிசுத்தமாகணும்னு அவர் விரும்புறாரு. நம்ம ஒவ்வொருவர் மீதும் அவர் கொண்டிருக்கிற பெரிய திட்டம் தான். அதனால்தான் 1 பேதுரு 1:15 சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்கள் சொல்லி. லேவி ராமத்திலே நீங்க பார்க்கலாம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கையிலாட்டி பரிசுத்தராயிருங்க. பழைய ஏற்பாட்டுல இருந்தே ஆண்டவர் விரும்புற காரியம் என்ன? ஒண்ணு பரிசுத்தம். பாவத்தை போக்குகிற பரிகார பலி எதுவும் இல்லை அப்படின்னும் போது இயேசுவே பரிகார பலியாக இந்த பூமியில மனிதனாக நமக்காக அவதரிக்கிறார். அப்ப அந்த சித்தத்தை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். மற்றது எல்லாம் அது 2வது பட்சம். முதல் பட்சம் அவர் விரும்புகிற பரிசுத்தத்துக்கு என்னென்ன விட்டுருக்கணும்,
அவரை விரும்புகிற பரிசுத்தம், அவருடைய நாமத்தை விசுவாசிச்சு நம்ம பாவத்தை அறிக்கை செய்து இனி பாவம் செய்யாதபடி நம்ம ஆண்டவர் விட்டு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். வேற என்னத்தையும் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அதான் சொல்ற கொண்ட வேற என்னத்தப்பா எதிர்பார்க்கிறேன். மனம் திரும்பி தேவனுக்கு முன்பா தாழ்மையாய் நடந்து கொள்வதே அல்லாமல் வேற என்னத்தை நான் உன்ட்ட எதிர்பார்க்கிறேன். இப்போ முதல்ல தேவ சித்தம் என்ன? நம்ம பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தத்திற்காக அதை புரிந்து எப்படி நம்ம பரிசுத்தமாக்குறார், அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்திகரித்து நம்ம பரிசுத்தவான்களாய் மாற்ற விரும்புகிறார். அதற்கு நாம் இடம் கொடுத்து அந்த பரிசுத்தத்தை காத்துப்பட வேண்டும். இரண்டாவதாக வேதத்துல சொல்லும்போது அதே 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும், உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போலும் பூமியில செய்யப்படுவதாக அப்படின்னு. ஏசாயத்திற்கு 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. இரண்டாவது பிதாவின் சித்தம் என்ன? தேவ சித்தம் என்ன? மனு குலம் தேவனை துதிக்கிற ஜனமாய் இருக்க வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவனுக்குனே ஏற்படுத்தினார். எதுக்காக? அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக. அப்போ ஆண்டவருடைய நாமத்தை, அவருடைய மகிமையின் பிரஸ்தாபத்தை சொல்ல வேண்டியது நம்ம ஊர்கள் மேலுள்ள கடமை. பரலோகத்துல என்ன செய்யறாங்க? பிதாவாகிய தேவனை துதிக்கிறாங்க, ஸ்தோத்தரிக்கிறாங்க, அவருக்குள்ள மகிழ்ந்திருக்கிறாங்க. அதே காரியத்தை பூமியில செய்யும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவேதான் சொல்றார், அவருடைய சித்தம் என்ன? எல்லா மனுஷனும் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனை சார்ந்தவர்களாக, தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய விருப்பம். இன்றைக்கு நம்முடைய காரியத்துல நாமும் கூட ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கணும். துதி செய்தலே தாகும் என்று சொல்லி வாசி, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது. அதுக்கு மாற ஆண்டவர் நல்லா துதிங்க. ஆண்டவர் எந்த அளவுக்கு நீங்க துதிக்கிறீங்களோ, ஸ்தோத்திரீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய எல்லைகள் ஆசீர்வாதமா இருக்கும், உங்கள் எல்லைகள் பரிசுத்தமா இருக்கும். துதிக்கிறதுன்னு சொன்னா இந்த உலகத்தார் மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக இல்லை, நீங்க கர்த்தரை பாடி துதிக்கணும், ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தணும். அதுலதான் அதுல எபேசியர் 5 வாசிங்கன்னா அதுல சொல்லுவாரு 18ஆம் வசனத்துல, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்துன்னு சொல்ல விட்டுருக்கோம். அப்படின்னா ஆண்டவர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஞான பாட்டுகள்னால, சங்கீதங்கள்னால, கீர்த்தனைகள்னால நாம் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி இருதயத்துல கர்த்தரை பாட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னா, பிதாவின் சித்தம் என்ன? அவரை துதித்து நம்ம பாட வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும். நாம் அவரைத்தான் உயர்த்தணும். அதான் சங்கீதக்காரர் சொல்ல, சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களும் எங்கள் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களும் எழுந்து நிமிர்ந்தோம். மேன்மை பாராட்டுகிறோம், கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டணும். ஆண்டவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இன்றைக்கு அநேகர் உலகத்தை குறித்து மிக அதிகமா பெருமை பாராட்டி கொண்டிருப்பார்கள். இந்த உலகம் ஒரு நாள் உலகமும் அதன் ஆசைச்சைகளை ஒளிந்து போகும், ஒரு நாள் முடிவு வந்துடும். அதனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான வசம் சொல்லுது. அப்ப தேவ சித்தத்தின்படி துதிக்கிற அந்த துதியானது தேவனுக்கு மகிமை உண்டாக்கி கொண்டே இருக்கும். இரண்டாவது, பிதாவின் சித்தம் என்ன? ஒவ்வொரு மனிதனும் தேவனை அறிந்து அவரை துதிக்கிறவர்களாய் காணப்படணும். மூன்றாவது, ஆண்டுடைய சித்தம் என்ன? வேதத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல அவர் விண்ணமா சொல்றாரு. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், எல்லா ஜனமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் ஒரு சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்ப
அப்ப எல்லா ஜனமும் ரட்சிக்கப்படணும்னா எல்லா ஜனமும் சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவருடைய சித்தம். அதை நிறைவேற்றுவது யாருடைய கையில இருக்கு அப்படின்னா, ஜனம் ரட்சிக்கப்படுவதற்கு அவர்களுக்கு சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர்ல வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது சொல்லுது, இப்படி பைத்தியமாய் தோன்றுகிற சுவிசேஷத்தினாலே ஜனங்களை தேவன் ரட்சிக்க சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அப்போ எப்படி ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவான்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பான்? விசுவாசிக்காவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவான்? அவருக்கு அறிவிக்காவிட்டால் எப்படி அவன் கேள்விப்படுவான்? அறிவிக்கிறவர்கள் வேண்டும். ஆகவேதான் இயேசு நம்மை தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணினார். இப்ப இயேசு கடைசியா சொல்லி போனது என்னது? சீசர் ஆக்குங்கள். ஏன் அவர் நேரடியா பண்ணலாம்ல? இல்ல, மனு குலத்தை ரட்சிக்க மனிதனுடைய வாயிலே அறிவிக்கப்படுகிற சத்திய சுவிசேஷமே ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள் நடத்தும். மனிதனே சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பவுலுக்கு தன்னை தரிசனமாக காண்பித்தாலும் கூட பவுலுடைய வாழ்க்கையில சத்தியத்தை அறிய வேண்டியது என்பது அனன்யாவை கொண்டிருந்தது. கொர்நேலியா என்னதான் பயபக்தி உள்ளவராக இருந்து எல்லாம் தான தர்மம் எல்லாம் செஞ்சு கர்த்தருக்கு பயந்தவரா குடும்பத்தோட உட்கார்ந்தாலும் ஜெபம் பண்ணாலும், கொர்நேலியோ வீட்டுக்கு தேவதூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாலும் அவர் சத்தியத்தை கேட்கறதுக்கு சீமோன் பேதுருவை தான் கூப்பிட வேண்டி இருந்துச்சு. அப்படின்னா அர்த்தம் என்ன? நீங்களும் நானும் சத்தியத்தை சொல்லணும். அறியாதவர்களுக்கு அறிந்திருக்கிற நாம் சொல்ல வேண்டும். அப்போ நம்ம மேல ஆண்டுடைய சித்தம் என்ன? நான் உன்னை இலவசமா ரட்சித்தேன், உன்கிட்ட காசு வாங்கல, பணம் வாங்கல, பணத்தை வாங்கிட்டு உன் பாவத்தை மன்னிக்கல, நான் என்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தையே உனக்காக கிரயமாக சிந்தி இருக்கிறேன், என்னுடைய இரத்தத்தை கொண்டு உன்னை நான் மீட்டு கொண்டு இருக்கிறேன், இலவசமா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. இலவசமா ரட்சிக்கப்பட்ட நீங்க அந்த ரட்சிப்பை இலவசமா மற்றவங்களுக்கு நீங்க சொல்லணும். இல்ல, நான் வேலையில இருக்கிறேன், எனக்கு அது வேலை கிடையாது, ஊழியக்காரங்களுக்கு தான் வேலை. இல்ல, இது எல்லாரும் மேல விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப எல்லாரு மேல விழுந்த கடமை. நீங்க வேலை செய்யற இடத்துல, இருக்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ இருக்கிற அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தை மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் சொல்ல வேண்டும். ஏன் இயேசு வந்தார்? இயேசுடைய திட்டம் என்ன? இதற்காக இயேசு விசுவாசிக்கணும். இதை பத்தி கொஞ்சம் தெளிவான சத்தியம் நமக்கும் தெரியணும். அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். பாவ மன்னிப்பு நிச்சயம் இயேசுவின் மூலமா தான், ரட்சிப்பு இயேசுவின் மூலமா தான் அப்படின்னு சொல்றதை அவங்களுக்கு சொல்லணும். அப்ப தேவனை அறிகிற அறிவை அவங்க பெறும்போது தான் அவங்க விசுவாசத்துக்குள்ள வருவாங்க. விசுவாசத்துக்குள்ள வரும்போது தான் ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ இந்த வேலைகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை அழைச்ச தேவன் எதுக்காக அழைச்சாரு, அவர் எதற்காக நம்மளை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொண்டால் அந்த காரியங்கள் அற்புதமாக இருக்கும். ஆகவேதான் ஆண்டுடைய சித்தம் இன்னதென்று நீங்க முதல்ல உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் இன்னதென்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறதாக காணப்படுவோமானால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும், ஜனத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும், நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த 3வது காரியமாக நாம் அநேகர் மனம் திரும்பும்படியா அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தான் சொல்லாரு. ஏன்னா மனுஷன் ரட்சிக்கப்படணும்னு அவர் விரும்புறாரு. அதை எல்லாரும் அழிஞ்சு போறது அவருக்கு பிரியம் கிடையாது. ஆகவே அவர் பொறுமையா இருக்கிறாரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் ஏன் இன்னும் தாமதிக்கிறார் அப்படின்னு கேட்டா, எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படணும்னு விருப்பப்படுறாரு அவரு. ஆக அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுல பைபிள் வசனம் சொல்றது எல்லா மனுஷருக்கும் கடைசி மனுஷன் வர சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இருக்கணும், அப்பொழுது இயேசுனுடைய வருகை இருக்கும் என்று சொல்லி. அப்படின்னா சுவிசேஷத்தின் மூலமாக ஜனங்களை ரட்சித்துக் கொள்ள தேவன் சித்தம் கொண்டார். ஆகவே நாம் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய சத்தியத்தை ஜனங்களுக்கு அறிவிப்போம். ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக சத்தியங்களை நாம் அறிவிப்போம். உலகத்தை அல்ல, பிதாவின் சித்தத்தையும் திட்டத்தையும் ரட்சிப்பையும் குறித்து இயேசு நாமத்தினாலே அவர்களுக்கு அறிவிக்கப்படட்டும்.
இது முதல் மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே அறிவிக்கப்பட வேண்டியதாவது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அந்தபடி நாம் அவரை கொண்டு சத்தியத்தை அறிவிப்போம். ஜனங்களை கர்த்தர் ரட்சிப்பார். அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதாக காணப்படுவோம்.